வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட சில்வர் ஜூப்ளி எபிசோட். அதாவது 25th வீக். அது 25 இயர்ஸ்க்கு தானே சொல்லுவாங்க, வீக்குக்கும் சொல்லுவாங்களா? ரொம்ப லாஜிக் யோசிக்காதீங்க, நம்ம விட்டுருவோம். சரி, எபிசோடுக்குள்ள என்ட்ராகும். இப்போ திருவிளையாடல் படத்துல நம்ம சிவாஜி அண்ட் நாகேஷோட Q&A சீன் ரொம்ப பாப்புலர். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா அப்படின்னு சிவாஜி கேட்க, அதுக்கு நாகேஷ் இல்ல கேள்வியை நானே கேட்கிறேன், எனக்கு கேட்க தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்ன, பதில் சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம், கேள்வி கேட்கறது ஈஸின்னு. ஆனா உண்மை என்னன்னா, பதில் சொல்றதை விட கேள்வி கேட்கறதுல தான் பிரில்லியன்ஸே இருக்கு. ஏன்னா சரியான கேள்வி நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய திறன் உடையது. நம்மளோட பிரச்சனைக்கு காரணம் பதில் தெரியாதது கிடையாது, சரியான கேள்வி கேட்க தெரியாதது தான். நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட பிரச்சனைக்கான காரணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுல 5 why டெக்னிக்ஸ் கூட சொல்லிருப்போம். என்னது கேட்கலையா? 25th எபிசோட்ல இருக்கோங்க, ஃபர்ஸ்ட் எபிசோடே கேட்கலனா எப்படி? எங்க என்னங்க? சரி, லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், போய் கேளுங்க. இந்த கேள்வி கேட்கிற திறன் நம்ம எல்லாருக்கும் கூடவே பிறந்தது. நம்ம குழந்தையா இருக்கும் போதோ இல்ல நம்ம குழந்தைங்க கிட்டயோ பார்த்தா இதுக்கு அர்த்தம் புரியும். அதுவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கேட்கவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச சில இன்ட்ரெஸ்டிங்கான குவெஸ்டின்ஸ்: சூரியன் நைட்ல எங்க போயிடுது? வண்டியில போகும்போது ஏன் நிலா நம்ம கூடயே வருது? புதுசா தினுசா கேக்குறாங்கல்ல. ஆனா இத பல நேரங்கள்ல ஆஸ் அ பேரண்ட் இல்ல ஆஸ் அ டீச்சர் சும்மா வாய மூடு, அதிக பிரசங்கித்தனமா கேட்காத, இதெல்லாம் நீ வளரும் போது தெரிஞ்சுப்ப அப்படின்ட்டு எதையாவது சொல்லி பதில் ஒழுங்கா சொல்லாம இருந்துடுறோம். அப்போ அந்த குழந்தைக்கு ஓ இதெல்லாம் கேட்க கூடாது, இப்படிலாம் கேட்க கூடாது அப்படின்னு அந்த ஹேபிட்டே ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை கேட்டா சில்லியா நினைப்பாங்களோ, இல்ல இதை கேட்டா இது கூட தெரியாதா அப்படின்ட்டு நினைப்பாங்களோன்னு நினைச்சு நம்ம கேட்கறத நிறுத்தி நமக்கே தெரியாம கத்துக்கிறதையும் நிறுத்திடுறோம். ரொம்ப காமனா குவெஸ்டின் அண்ட் லேர்னிங்க புரிஞ்சுக்கணும்னா, ஆப்பிள் கீழே விழுந்ததை பார்த்த நியூட்டன் ஏன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு யோசிச்சதாலதான் கிராவிட்டிங்கிற விஷயத்த டிஸ்கவர் பண்ணிருக்காரு. எல்லா தடவையும் தான் அந்த மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுந்திருக்கும். ஆனா அந்த ஒரு தடவை ஏன் அப்படின்ட்டு அவர் கேள்வி கேட்டதுனாலதான் டிஸ்கவரியே ஆச்சு. இந்த கேள்விகள்ல முக்கியமான கேள்வி ஏன், அதாவது why. அப்படி என்ன முக்கியமான கேள்வினா, ஸ்டார்ட் வித் why அப்படின்னு சைமன் சைனெக் அதை பத்தி ஒரு புக்கே எழுதியிருக்காரு. அதை படிச்ச போதுதான் தெரிஞ்சது அது எவ்வளவு பவர்ஃபுல்லான கேள்வின்னு. இன்னைக்கு எந்த சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஸ்டார்ட் அப் எடுத்துக்கிட்டாலும், லைக் ஃப்ரெஷ் டெஸ்க், ஜொமேட்டோன்னு இப்படி எதுனாலும் ஆரம்பிச்சது இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வியில தான். இந்த பக்கம் 6 மாசம் போராடி டேமேஜ் டிவிக்கு இன்சூரன்ஸ் வாங்கின கிரீஷ் மாத்ருபூதம் ஏன் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு சிம்பிள் ஆன்லைன் சொல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு ஃப்ரெஷ் டெஸ்க் ஆரம்பிச்சு இன்னைக்கு US ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த பக்கம் ஏன் மெனுவை பார்க்க கியூல நிக்கணும் அப்படின்ட்டு நினைச்ச திபேந்தர் கோயல் அண்ட் பங்கஜ் சத்தா ஜொமேட்டோ ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படி why because why அப்படிங்கிற அந்த கேள்விதான் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேள்வி. அந்த புக்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்றாரு. அவுட்டர் சர்க்கிள் இஸ் வாட். இப்போ என்ஜினியர் ஆகணும்னா BE படிக்கணும். அடுத்த இன்னர் சர்க்கிள் இஸ் ஹவு. எப்படி BE ஆகணும்? காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும். இந்த மோஸ்ட் கோல்டன் சர்க்கிள் இஸ் வை. நான் ஏன் என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது அந்த கோல்டன் சர்க்கிள். நான் இன்டர்வியூ ரெகுலரா எடுக்கிற போது கேட்கிற குவெஸ்டின், ஏன் CA படிக்கிறீங்க, ஏன் இன்டர்ன்ஷிப் பண்றீங்க, அதோட ஆன்சர் will define the purpose and need. நிறைய சம்பாதிக்கலாம், பவர்ஃபுல் பர்சனா இருக்கலாம் அப்படின்னா அது தப்பான்னு தெரியல. பட் அதெல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இன்சிடென்டல் தான். ஆனா பர்பஸோ இல்ல நீடோ கிடையாது. இதே மாதிரி எல்லா ப்ரொஃபஷன்லயும் யோசிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் நம்ம ஏன் பண்ணணும்னு தெரியாம பண்றதுனால தான் நம்ம அந்த விஷயத்த நல்லா பண்ண முடியறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யாரு, நம்மளோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்க நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி த மோஸ்ட் பவர்ஃபுல் குவெஸ்டின், ஒய். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டு ஃபைண்ட் தட் ஒய் அண்ட் மேக் யுவர் லைஃப் மோர் மீனிங்ஃபுல். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.